அன்பு சகோதரர், இது உங்க ஊரு யூடியூப் சேனல் அன்பு நண்பர் அவர்கள் அன்பளிப்பு பெருமளவில் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இது உங்க ஊர் சேனலின் நிறுவனர் அண்ணார் அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பு வைத்துள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி. கமெண்ட்ல ஒருத்தர் போட்டுட்டாரு, பாட்டுல மூஞ்சி ஏன் அப்படி கோவமா வச்சு கேவலமா வச்சு பாடுறீங்க அப்படின்னு போடல. அப்புறம் நான் திருப்பி அந்த கமெண்ட் போட்டுட்டேன், இனிமேல் பாடும்போது செஞ்சுட்டே பாடுறேன். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பாடுறேன். வாழ்வே மயம்னா வேண்டாம், விரக்தியா போயிடும். புகழ் மாலை காத்திருக்கிறது. ஆட்சி மொழியா உள்ள மலேசியாவிலே காத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் காத்திருக்கிறது. விரைவில் சென்று வருவோம். ஹாரிவா ஹாரிவா Bye.
ஸ்ரீ இலவசபதி முகல்வர்கள் அழைத்து கிருஷ்ணனித்திரத கிருஷ்ண பரமாத்மா கொண்ட ஆரம்பத்தோட ஞானத்தை விட்டு விளையாட்டுகள் வாங்கி கண்ணமாரி படித்து அவர்களுடன் திருவிளையார் செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும் அவரால் மகிமை விளங்க வேண்டும் இங்கே காத்திருக்காங்க பெருமாற்றுக்கு விட்டிருக்கிறேன் மீனாகரம் இருக்கிறது கானப்பதி வந்து கொண்டு இருக்கிறார் ஓயா மாறி ஓயாத மாறி போற அடமலை சாய காத்து அப்படின்னு சொல்லுவாங்க அடமழை விட்டாலும் செடிமழை விடாது அது மாதிரி பிடிச்சாருன்னா அடமழையால் வந்து இருக்கிறார் கானப்பதிய அந்த மழை நின்று விட்டது இசைமலை குழுங்க இருக்கிற வழக்கங்கள் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மாறினா மழைன்னு ஒரு அர்த்தம், இங்க ஓயா மாறினா வேற அர்த்தம் இருக்கு. ஆமா, அதுதான் இந்த வழக்கு சொல்லுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. வடக்கு கீழே இருந்து பால் குடித்தாலும் வெல் குடித்தாரு இருக்கும். ஓயா மாதிரி ஒரு பழம் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஆனா நீங்க விளக்கத்து இல்லாம விட்டீங்கன்னா அர்த்தம் எதை நினைக்கிறா வக்கீல்ல? சரி, என்ன சொல்லுங்க. என்ன சார் யாருக்கு என்ன ஆட்சியா இருக்கீங்க? இசை வேதையே சுரஞான இசை நிலையே
மனிதவிதானத்தை கனிவான மோகத்தை மகிழ்வோடு அப்படின்னு சொன்னேன். ஆமா, அப்ப எவ்வளவு விஷயங்கள் பத்தி தெரிய வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னீங்க செஞ்சது ரொம்ப குறைவு இருக்கு. அது போல கைமண் அளவுன்னு ஒரு பழமொழி உண்டு. நான் என்ன நினைச்சேன்னா தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டே இருந்தது. அடமழைன்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு கூட நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நடக்குமா நடக்காதா, அதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுங்க. அது ஓயாவது மழை பெய்ததால ஓயா மாறினா மழை. இது என்ன அர்த்தம் இருக்குன்னா சேதா ஒன்றை சொல்லும் போது சொல்லாத அர்த்தம் வந்தது இல்லை. சரி இருக்கட்டும். மழை இருந்தா பொறுத்து நல்லது. சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டோம்னா அதை நினைக்கல அர்த்தம் நிறைய போயிருந்தோம். சரி இருக்கட்டும். அந்த தெரிஞ்சு கொடுத்தோம். அடி அது 2 எழுத்து. எத்தனை அடி இருக்கு? அடிக்க சொல்றது இருக்கு, அலக்கிற அடி இருக்கு, கால் அடி இருக்கு. துணி துவைக்கும் போது எல்லாம் அடிச்சு சொல்ல அவன் 4 அடி அடிச்சா பதில் சொல்லுவேன். அப்ப பல அடி இருக்கு. பல அடி இருக்கா இல்லையா? அதனாலதான் ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி இருக்கட்டும். அதனால வருகிற மார்க்கத்துல வேண்டுமலை சார்ந்த அணிகாமையிலே திணைச்சோலை மத்தியிலும் மிக அற்புதமான அழகான ஒரு கனிமொன்றை கண்டு. கனினாலும் பதார்த்தம் இருக்கு. ஆமா, சிக்கல் இருக்கு. அப்ப நீங்க கனின்னு சொல்றது சிக்கலையும் சிக்கார வேணும். இப்ப நான் இதை என்ன எடுத்துக்கொள்வது? நான் சொல்றது விதத்தை பொறுத்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடிக்கிறது என்ன தோணுது? அடிக்கு பதார்த்தம் இல்லைங்களா? இப்ப கனிக்கு பதார்த்தம் இருக்கு. பழம்னு சொல்லலாம். ஆமா, கனி வேற பழமா கனி வேற பழம் வேறன்னு கூட சொல்லலாம். இருக்கு. அதுபோல இது என்ன வந்து கண்டுபிடிங்கள் கனி கணிச்சு சொல்லு. அது கனி. ஆமா, கனினா 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு. கனி தண்டகரம் இருக்கு. அதான் இப்ப என்கிட்ட கணினின்னு எடுத்துட்டீங்க. ஆமா, கணினி நான் மனதிற்குள் கணித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த கணிப்புடைய பெருமைகளை கூறுகிறேன். ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா அங்கனிக்கும் தேங்கதலி பங்கனிக்கும் மேலிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா குமரா மாங்கனிக்கும் தேன்கதலே பங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன்கதலே மாங்கனிக்கும் தேன்கதலே மாங்கனிக்கும் தேன்கதலே பங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனி கண்டு மனம் புரித்தே புரித்தே நான் கனிந்தேன்
இக்கணமே அக்கணிய இக்கணமே கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா 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 மாணிக்க திளையேந்துவாரே கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்து அம்மா பாட வந்தேன் அம்மா பாட மழை முகில் நேரி அப்ப நீங்களே பார்த்து மனசு மயங்கிருக்கீங்க கனியை பார்த்து இந்த கனியை கொண்டு போய் முருகன் சேர்த்தா எப்படி இருக்குல்ல சிற்றின்பம் பேரின்பம் கனின்னு அதுல பேரின்ப நிலையில மகிழ்ந்து இந்த கனியை முருகன் அடையும் பொழுது எனக்கு போன்ற பேருமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் ஏன் அந்த கனியை அடைகின்ற வரை பேரும்போது அடைகிற வரைக்கும் சிற்றின்பத்தில் இருக்குது எனவே கனியை பற்றி ஒரு சில விசாரணைகள் இது போலவே குரலில் ஒன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள்ள என்று பெண்ணே குறைய இது இருக்குமோ இது போலத்து அதுவா இருக்குமா உங்களுக்கு தெரியுது ஆனால் நடிக்கிறீங்க தெரியும் ஆனா தெரியாது தெரியும் ஒரு சில நேரம் தெரிந்ததே தெரியாத போல ஆயிடும் இருக்கேன் ஒரு சில நேரம் தெரியாதே தெரிந்த மாதிரி பேசுற மாதிரி ஆயிடும் அதனால உள்ளபடி எனக்கு தெரியல அதுதான் அப்படிப்பட்ட வேண்டிய நேரம் வரை இருக்குமா இருக்க பச்சைகள் தந்தாயினே நமதை பற்றி பச்சைகள் தந்தாயினே நமதை பற்றி பச்சைகள் தந்தாயினே
ஓடுகிறது. இந்த விலையை சொல்றது வேற, ஓடுறது பறந்து ஓடுறது என்றால் எல்லாரும் ஓடுனாங்கன்னா என்னன்னு கேட்டுட்டு பல பேர் ஓடுவாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறையாது வேற. அது வேற. பாட்ட ஆரம்பிச்சோடனே திடீர்னு எந்திரிச்சுதான் ஓடாது. மொத்தமா கூடுனா பல உயிரிழப்பு ஏற்படுது. மொத்தமா கூட்டம் சேர்ற இடத்துல உயிரிழப்பு ஏற்படுதுல்ல. ஆமா, அதுவும் நடந்து போயிருக்கு. இப்ப பாருங்க, ஒருத்தர் ஓடுனா பின்னாலே மழை எதுக்கு ஓடுறாங்க தெரியாமலே ஓடுறது. விளக்கு வீடு முக்கி பூச்சி கூட வெளிச்சத்தை பார்த்து அது மாதிரி இங்க ஏன் ஓடுதுன்னா கிட்ட போக முடியல. போனா நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஒதுங்குது. உயரமான இடத்துல உயரத்துலதான் இருக்கு. போக முடியல கிட்டத்துல. நீங்க ஒரு இடத்துல கிட்ட போக முடியும். ஆச்சரியம் இருங்க பாருங்க. எட்டாத கொம்பினில் பிடிக்காமல் கனி அடைவதற்கு ஏதாவது வழி? கொம்பு பிடிக்காம அடையவே முடியாது. முதல் இடத்துமே கொம்பு பிடிச்சாலும் அது கொம்பு வந்துருமே. இந்த கொம்பு வேற, நீங்க நினைக்கிற கொம்பு வேற. நீங்க சொல்ற கொம்பு எது, நான் நினைக்கிற கொம்பு எது? நீங்க நான் நினைக்கிற கொம்பு நான் நினைக்கிறது. ஆமா, நீங்க சொல்றது நீங்க சொல்ல எல்லாரும் சொல்றது இல்ல. அப்படி இருக்க கூடாது. நீங்க நினைக்கிற கொம்பு வம்பு வர்ற கொம்பு. நான் சொல்றது, நான் சொல்ற கொம்பு பிடிச்சா கனிதான் கைக்கு. ஆமா, அதற்கும் இந்த கொங்கை இரண்டு தொடர்பு ஏறக்குறைய இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படின்னு போகலாம். நாம ஏதோ குழப்பம் குழப்பத்துக்குள்ளதான் தெளிவு வழக்கம். ஏற்கனவே ஒரு குழப்பத்துல தான் பழனி போனேன். நீங்க குழம்பவே மாட்டீங்க. நீங்க குழப்பம் வச்சு ஆனாலும் பாருங்க, இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு தெளிவு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப எந்த பொம்பளை பிள்ளைன்னு தெரியணுமா இல்லையா? நான் ஆதியிலே 2 பெண்கள் பார்த்து கொடுத்திருக்கேன். அமர்வழி, சுந்தரவழி. அமர்வழி தெய்வாலயம் என்கிற பெயரோடு திருப்பூர்ல கற்பனை முடிச்சது. அடுத்து சொந்த வழியை திருமணம் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு பொண்ணு பார்த்து மொத்தம் 3 அப்படின்னு நீங்க ஒரு கதையை உற்பத்தி பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒருத்தனை பத்தி தான் கேட்டாங்க. 3 பொண்ணு சொல்றாங்க. பொண்ணு யாரு? அந்த காந்திமதியை கொண்டு வந்து இதுல சேர்த்தாங்க. புரியுதா? பெரிய சட்டை ஏற்பட்டு நீங்க ஆரம்பிச்சு விட்டுறேன். அவர் ஆரம்பிச்சு விட்டாரு சர்ச்சைய. எனக்கு ஒரு தொலைபேசியில கேட்கிறேன். கடுமையான சண்டை. அதுல வந்து காலையில அவங்க மதுரை கிளம்பிட்டாங்க. நான் உள்ளூர்ல இருக்கிற பழைய பழைய ஊர்கார சுத்திட்டாங்க. அவங்க பேசுறாங்க அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. நிறைய விட தெரியாத கதை நிறைய இருக்கு. ஆனா எனக்கு உள்ளபடி அது என்னன்னு தெரியாது. அது சொல்லக்கூடாது. தர்மம் பிள்ளைங்க சொல்லி நான் தப்பிச்சு. ஆனா உண்மையிலேயே அது இல்ல. அது தொழில் தர்மம் இல்ல. நிறைய விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு. அதனால எதையாவது ஒண்ணு போட்டு விட்டு போ. அது அடிபடுறத விட தப்பிக்கிறது சிறந்தது. அடிக்கிறத விட 2வது அடிபடாம தப்பிக்கிறது என்ன வழியா அது தந்திரமா பண்ணு. நரி மாதிரியே இல்லையா? ஆமா, நரியை மட்டும் சக்கரத்துல வச்சுக்க மாட்டாங்க. ஏன்?
ஏன்னா அது தந்தரம் மத்த சொல்லி வச்சா கேட்காதான். ஆமாமா குதிரையை கூட மாத்தலாம், யானை கூட மாத்தலாம், சிங்கத்தை கூட மாத்தலாம். எல்லாத்தையும் மாத்திர சர்க்கஸ்காரன் நரி வச்சுக்க மாட்டாரு. ஆமா. அதனால நரி போல சில பேர் தந்திரமா தப்பிச்சுட்டு அந்த பழக்கி கொண்டு வர முடியாது. அந்த பழக்கத்துலதான் அதனால நீங்க சொல்ற பொம்பளை பிள்ளை 2 இருக்குல்ல, அதுல ஒரு பிள்ளை கல்யாணம் செஞ்சாச்சா, இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு பொண்ணு பார்த்து வந்தீங்க. நீங்க சொல்ற அந்த 2வது பொம்பளை பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். அதே பொண்ணைய பார்க்காட்டி என்ன வேற ஒண்ணு வேணுமா? அதைத்தான் நான் பார்த்திருக்கேன். மறுபடியும் நீங்க நினைக்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டிற்கு வளத்தை தருந்திருக்காங்க. பழையன கழிதலும் புதிய புகுதலும். அது எதை பூத்தணும் எதை கழிக்கணும் கணக்கு இருக்குல்ல. இது மாதிரி எல்லாத்தையும் வீட்டுல 2 கிராமங்கள் இருந்து அறிவிச்சு கொண்டு போறதா. அதனால வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் உருமாறிச்சிலிருந்து வேடுவ குலத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறார், மாநிலத்தில் பிறந்திருக்கிறார். அம்மான்மகள் உங்களுக்கு அம்மா மகன் மாநில போது 8வது திருமணத்துல காந்தவம் என்ற களிமண் அவர் எந்நேரமும் முருகா முருகா என்றிருக்கிறார். நான் வேறனாய் சொல்கிறேன். அப்ப மனித உருவமா தெரிவேன். எப்படி திருமணத்தில் ஏன்னா தன்னை நேரடியாக வந்து முருகன் பார்க்கட்டும் தவ வலிமையில் இருக்கிறார். அந்த வலிமையை தாங்கள் தான் என்று அறியாதவர்கள் அவருடைய விளையாட வேண்டும், அவருடைய அஞ்ஞானத்தை போக்க வேண்டும். அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்கிறார். பரிசோதிப்பது போல உங்களுடைத்தான் விரும்புகிறாரா, இந்த இடையில ஒரு வேடன் போனா அவரை விரும்புகிறாரா என்பது போல சோதனைக்கு ஒரு அளவு. ஆமா, இறைவன் செயல். பாத்திரம் அழுக்கல மூழ்கிட்டுல வெளியே கொண்டு வர உண்மையான வெளிச்சத்துக்கு அது குழி கொண்டு வருவது இல்லையா, உள்ள இருக்கிறதா வெளியில வரலாம். ஆனாலும் கிடைக்காம இருந்தா சரி. நல்லது. மாமாளி வாடி பூமாலை தங்களுக்கான புகழ் மாலை காத்திருக்கிறது. ஆட்சி மொழியாக உள்ள மலேசியாவிலே காத்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் காத்திருக்கிறது. விரைவு சென்று வருவோம். வண்ண நிலவே வையகதியே சொல்லிடவா என் கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான், யாரும் சொல்லாதது என் நிலைதான்.
ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதா இது காலை தீரீகம் அடுப்பூடா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதா இது காலை தீரீகம் அடுப்பூடா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதா. கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் காதலில் தோன்று கொண்டுதான் தோன்றுகின்றது. பெண்ணை பதைக்காதே வந்ததே பாவம் மாந்ததே பரிதாபம் நாங்களே பெண்ணை பதைக்காதே நம்பரே பாவம் மாந்ததே பரிதாபம் நாங்களே உன்னை நினைக்க விரும்புகிறேன், முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கண்ணை உடைத்தாலே வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ கண்ணை உடைத்தால் நீ வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களோ எந்த மலைகளோ சொன்னார் கேட்கவா காதலே காதிலோ நீங்களே ஒருவன் கதை சொன்னார் என்கிறே அதுதா இது காதலே தீரீகம் அடப்பூரா ஒருவன் கதை சொன்னார் என்கிறே அதுதா. வாழ்வே வாயோ வாழ்வே வாயோ அகிலாண்ட ஈஸ்வரியே அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அழகான துதிக்கிறோம் உன்னையே. அகிலாண்ட ஈஸ்வரியே அன்னையே எங்கள் அழகான துதிக்கிறோம் உன்னையே புகழும் அகிலாண்ட ஈஸ்வரியே. Thank you.
மண்ணை பயிர் வளர்க்கும் சோழ மண்டல பெரியவர்களே, போரண்டால் பிரிமுறம் பொங்கி வரும் காவல் என்றால் பூமரம் முறையலாம் முறை இனம் என தத்துவம் உள்ள வாலிப சிங்கங்கள் ரொம்ப குறைவாக அனைவருக்கும் நெஞ்சால் நன்றி முடியாத வணக்கம் எடுத்துக் கொண்டு 4 மத்தியம் எல்லாம் வணக்கம். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும்பிலா சகங்கையாடும் பாமந்திரோதா லிங்கேஸ்வரா நின்பாள் துணை தில்லையம்பல ராஜா நெடுமைநாதனே பரமேசா தில்லையம்பல ராஜா நெடுமைநாதனே பரமேசா அல்லல் தீர்த்தானவா பாவா அபிரானவா அல்லல் தீர்த்தானவா பாவா அனுரானவா Bye.
கவிராஜனுக்காக அந்த பாட்டு பாடணும். இந்த பாட்டு அனுப்பிட்டாங்க, இந்த பாட சொல்லியிருக்காரு. ஒரு பையன் பாடிருக்கான், அவன் அற்புதமா ஆளுநர் போய் யோசிக்கிறார், யோசிக்கணும் இல்லையே. ஒரே தூங்கினாலும் இந்த ஒரு பிள்ளை தூங்காது. அருமையான சாரியம், இனிமையான சாரியம். கிளிநாள் வழியும் விடம் நான்கு மொத்தமும் 14 பார்த்தோரை பிரசமாக்கிடும். வள்ளியை பார்க்காமலே எப்படி வந்து முடியும் என்றால் ஒரு யூகமாக இப்படி பொருள் வளம் உள்ள பெண் இப்படித்தான் இருப்பாள் என்கிற எண்ணத்திலே வரைந்தால் எப்படி வந்திக்கலாம். ராசாத்தி ஒன்னு சேரோடு வைத்து வைத்த செஞ்சாரி ஆயிரம் சாயலே ஆயிரம் சாயலே ஆயிரம் சாயலே பயங்கர
அன்பு சகோதரர், இது உங்க ஊரு யூடியூப் சேனல் அன்பு நண்பர்கள் அன்பளிப்பு பெருமளவில் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திருக்கிறார்கள். ஒரு பாட்டு கேட்கிறாரு, இறைவனிடம் கையை நீங்கள் சொல்லலாமா? அந்த பாட்டு அப்படியா சொல்லலாங்களா? ஐயப்பன் கோயில் பரவாயில்ல, வாபசாமி பரவாயில்ல. யார் எந்த ரியாக்ஷன் சரணங்களை கூப்பிடுவோம் சபரிமலை வாமனை, வரணும் என்றே அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை அன்பளித்து வித்தியனை சிறந்தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹரசுரன் ஐயனையப்பனை. ஐயப்பா
அதாவது எனக்கு தெரிஞ்ச பாட்டை கேட்டாங்கன்னா அவங்க கூட பேசவே நான் பேச முடியும். இல்லாட்டி அந்த பக்கம் பார்க்க மாட்டேன். தெரியாம இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் முற்றி சத்து கூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் உண்மை என்று சொல்லுவதில்லை. ஆசையோடு கேட்பவன் கல்வி தருபவன், அந்த துன்ப துயரங்களை ஆசையோடு கேட்பவன் அள்ளி தருபவன், அல்ல துன்ப துன்பங்களை அறிபவன். ஆசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் பார்க்கின்றவன். அல்லவரும் மாதரே அயராதீர்கள், அல்லாரின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லவரும் மாதரே அயராதீர்கள், அல்லாரின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையென்று சொல்லி காட்டுங்கள், அது எனக்கு தருகிறது எழுது முறப்புகள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஒருமையுடன் கேட்டு பாருங்கள், ஒருமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் முற்று சத்து கூடுவதில்லை. இறைவனிடம் அப்படியா? அது என்னாச்சுன்னா கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, பாட்டு நல்லா இருக்கு, மூஞ்சி ஏன் அப்படி கோவமா வச்சு கேவலமா வச்சு பாடுறீங்க அப்படின்னு போடல. அப்ப நான் திருப்பி அந்த கமெண்ட் போட்டுருக்கேன். இனிமேல் பாடும்போது செஞ்சுட்டே பாடுறேன். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பாடு. வாழ்வே மயம்னா வேண்டாம், மிரட்டி அப்படி ராசாத்தி. இது நம்ம ஊரு, என்ன இது உங்க ஊரு. இது உங்க ஊர் சேனலின் நிறுவனர் அண்ணார் அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி ரூபாய் 500 அன்பளிப்பு வைத்துள்ளார்கள். அண்ணார் அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி. அம்மா பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. அம்மாவா? அம்மாவை நினைக்காது, அப்பா பத்தி பாடுங்க. ஒரு டைம் ஆயிடுச்சு, வழியை தெரிஞ்சுக்கிறேன். வழியை தெரிஞ்சுக்கிறேன் பண்ணுவோம். ஆயா நடந்து போவோம். அப்படியே போன கும்பாசத்து போடல நடந்து நல்லது. அது மாதிரி வழியை தெரிஞ்சுட்டே பாடிக்கிட்டே இருக்கேன் நான். இல்ல சத்தம் கேட்டு
கேட்டது சட்டம் கட்டி என்னவோ ஏதோ இட்டு முடியாது அலங்குளமா சட்டையெல்லாம் தயார் நிலையில இருந்தேன். யார் படிக்கலாம் தெரியாம தானே வந்திருக்கேன். தெரியலன்னா புல பக்கத்துல இருக்கும்போதே தெரியலன்னா அது என்ன கதை? வந்திருக்கீங்க யாரு என்னன்னு விவரம் தெரியல. வெள்ளிமலை இருக்கு. ஓ வெள்ளிமலை வரீங்க. வெள்ளிமலை எங்க இருக்கு? ஓ வெள்ளிமலைன்னா வெள்ளிமலை தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. வெள்ளிமலை எங்க இருக்கு சொல்லுவாங்க. வெள்ளிமலை எங்க இருக்குன்னா இமயமலை பக்கத்துல அந்த ஓடுவாங்க பக்கத்துல. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவா முடிந்த கதை சொல்லவா. அம்மா பாட்டு ஒண்ணு பாடுவோமா? கல்யாணம் ஓகே. அம்மானா எந்த அம்மான்னு கேட்கிறீங்களே, உங்களை அம்மா இருக்காங்களா இல்லையா? யாரு? தாய் அம்மா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கே ஒரு அம்மா இருக்காங்க. ஆமா யாரு? அதான் எந்த அம்மான்னு கேட்டேன். அன்னை அம்மாவைக்கார உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயரில்லையே பேசும் தெய்வம் அம்மாவை வணங்காத உயரில்லையே. கவிராமி சிவகாமி கருமாரி பகவாய் திருப்போரின் தெய்வங்கள் வேதாளம்மா வைத்து அங்காரம் அபிஷேக அலங்காரம் தாங்கமா தாயே அருள் வேண்டும் எனக்கு அதுபோதும் அம்மாவை கனகார அவையாவும் ஒரு காற்று விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் அம்மாவும் வளர்க்காத அம்மாவும் வளர்ந்தாது மனிதன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? மனிதன்னா வந்து ஒரு உருவம். குரங்குங்கிறது உருவம் தான். ஆமா யானைங்கிறது உருவம் தான். ஆமா பன்றிங்கிற உருவம் தான். இந்த மனிதன்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம், அந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்கிறேன். மனிதன் கேள்வி நான் மனுஷன் கேட்கணும். இங்க தெய்வம் எப்படி கேளுங்க. தெய்வம் நினைச்சிருக்கீங்க பாருங்க. நான் யாரை பார்க்க நினைச்சதுன்னா கும்பிட போனதையும் கொண்டு வந்த மாதிரி. மாப்பிள்ள உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியாது ரொம்ப வந்து என்ன சொல்ல வாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. தெரியும். அதை வச்சு ஏதோ வண்டி ஓடி அதை வச்சு ஓட்டிக்கிட்டு அதை எதுவும் கெடுதல் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சரி வச்சான். இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணாமே வச்சுக்கல என்ன காரணம்? சரியா இருக்க ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையட்டுமே. நல்ல மாப்பிள்ளைங்கிறது எதன் அடிப்படையில பார்த்தீங்க? ஒரு செயல்பாடு. சரி
செயல்பாடு தான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டா செயல்பாடு வைப்பாங்க. அதுக்கு முன்னால மாப்பிள்ளை நல்ல செயல்ல இருக்காரா? கல்யாணத்துக்கு முன்னாடி வேற யாரோடாவது செயல்பாட்டுல இருக்காரா? அது தவறான செயல். தெளிவா சொல்லுங்க, நான் புரியாம தானே கேட்கிறேன். செயல்பாடுனா ஒரு நல்ல ஒழுக்கம். சரி, அப்ப அதுக்கு உங்களுக்கு தான் சரி அப்படின்னா என்ன? எங்க ஒழுக்கம்னா வந்து ஒரு பண்பா பழகிறது, ஒரு அன்பா ஒரு மரியாதையா பேசுறது. நன்னடத்தை. சங்கத்துக்கு வெளியில உனக்கு என்ன சொல்லி அனுப்பணும்? அதாவது நீயும் மரணமணியே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இந்த கப்ளிங் ஓசுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு அம்மா பதிவே போட்டிருந்தாங்க. உண்மை உண்மை. ராதாகிருஷ்ணன் உனக்கு சொல்றேன், அவங்க டீச்சரா ஒரு ஆசிரியர் கப்ளிங் ஓசுங்கிறதெல்லாம் இன்னையோட நீ நேர்த்துரு, இதுதான் உனக்கு நான் கடைசியா சொல்றது அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு இந்த வார்த்தை தவறா பதிவாயிருக்கு. அது போல இப்ப நீங்க 2 பேரும் இந்த கூட்டணியில எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தவறு பேசக்கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அப்புறம் இப்ப எப்ப அந்த அவனை தூக்க போறோமோ அதே மாதிரி உங்களையும் தூக்கிடுவோம். பாத்துங்க, தங்கச்சி வழியை பாக்கணும். அதனாலயா உங்களால இங்க ஏண்ட காட்டுறீங்க? எனக்கு பிடிக்காதுதான். நான் வழிய பாக்கிறேன், எங்கால பாருன்னா உங்களால நீ பாக்குறீங்க. அப்படிதாங்க வந்திருக்கீங்க. எங்கால இருக்கு, என்னால பார்க்க முடியல, நீங்க பாருங்க நான் பாக்குறேன். அது நீங்க நினைக்கிற நீங்க உங்க மத்தவங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அவங்க எங்க அம்மா எங்க அக்கா அப்படின்னு சொல்லுங்க. எங்க ஆளுன்னா உங்க ஆளுன்னு நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி கிடையாது. தங்கச்சினா தங்கச்சியா நினைக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம். ஆனா நீங்க தங்கச்சியை ஏன்ட்டு கூட்டு வந்து காமிக்கிறீங்க போது எனக்கு உங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி நான் சொல்லாம எடுத்துருக்கலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சுக்கிட்டா உங்களை தான் வச்சுக்க போறேன். நீங்க ஏன் அதை பத்தி நினைக்கிறீங்க? என்ன 2:30 மணிக்கு நாரதரை பிடிச்சிருக்குங்க. 9:45 வந்திருக்க போல யாருமே தண்ணி அதனால ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா நமக்குள்ள பல அடிகள் வித்தியாசம் இருக்கு. ஐயா, அதை பத்தி நான் கவலைப்படல. நான் ஏதாவது பிரச்சனை உங்க 2 பேருக்கு நான் போய் டீ பழம் வாங்கிடுவா. நீங்க வரவே வேணாம், அப்படியே போயிட வேண்டியதானே. வழி திருமணம் முடிக்க வேண்டும் நீங்க காத்துட்டாங்க. வழி நம்மளுடைய அண்ணாவை பார்த்தேன். அண்ணன் இல்ல, பெரிய பையன் அவங்க மச்சன். பெரிய பையன் மோரகடையை பத்திலாம் குரமான்களே வருமானங்களை காணுவோம். நீ எதுக்கு தனியா ஆதிக்கு நிக்கிற? அப்புறம் நான் கூப்பிட்டு இருக்கேன். நீ எதுக்கு? நீ யாரையா வந்த? உன்னை யாரையா கூப்பிட்டது? நீ போய் டீ பழம் வாங்கிட்டு போ. நான் அவரை கரெக்ட் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? 7,700 சேர்த்து கொடுங்க. இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க வரிய பாருங்க இந்த வேலைக்கு. செல்லமா வளர்த்தா அப்படித்தான். ஊட ஊட வந்து செல்லமா வளர்க்கல. பிள்ளைய செல்லம் ஐயோ, நீங்க என் பேர் தெரியாம நீங்க பேசிக்கிறீங்க. நான் வள்ளியே இல்ல. யாரு முன்னாடி யாரு பின்னாடி சொல்லு. நான் இவரு தான் முன்னாடிப்பா. ஆமா, இவன் அதுக்கு சரிபட மாட்டேன். இருந்தாலும் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. இப்ப வந்தாலும் 25,000 நீ கொடுத்த உலகத்துல நான் வாடாவா தெரிஞ்சுக்க. நான் டீ பழம் தான் வாங்கணும். பெரியவர் உங்களை சொல்ல தப்பியா. உங்க வயசுக்கு நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதாவது செல்லமா என்னடா செல்லம் அது அந்த வாடா
எப்படி பாசமா பேசுறாங்க. இது அந்த வேலை இல்லையே. நீங்க எப்ப பார்த்தா தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. அவர் வள்ளியில அப்புறம் வேற இந்த பிள்ளை வரைக்கும் இல்ல. ஏன் வள்ளிங்கிற பேர் என்ன நல்ல பேர் தானே? அந்த பேர் ரேஷன் கார்டுல மாத்திட்டு இருந்தாங்க. பஞ்சவரணம். ஏய் வள்ளிங்கிறதே உண்மையான கதை பேரு. நல்லா இருக்குதா? அட இது பேர் பஞ்சவரணம்ங்க. இருல நீங்க இருல சொல்லிட்டு இருக்காங்க. சரி. எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு வந்து குழந்தையா அதனாலதான் சொல்றேன் வள்ளிங்கிறதான் பேரு. ஆனா வள்ளி இல்லங்க பஞ்சவரணம்ங்கிற அப்புறம் பொய்யா சொல்றேன். அப்புறம் வள்ளி திருமணம்னா எப்படி திருமணம் பண்றது? அட இது வந்து எங்க வீட்டுக்கார அம்மா உங்க தங்கச்சி. தங்கச்சினா அப்படி சொல்லாதீங்க. அப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் ஆளு வந்து இந்த பிள்ளையா? இதுதான் ஆளு. உங்களா? நீங்க என்ன ஆளு? என்ன ஆளு? நம்மளாம் மனுஷன் மனுஷாளு. சரி மச்சான், கூப்பிடுங்க மச்சான். நம்மளாம் ஒரே ஆளு இல்லையா? ஆமா. நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாப்ல. கூப்பிடுங்க. தங்கச்சி நம்ம ஆளு வந்திருக்காங்க. சரி, யாரோ வந்திருக்காரு. யார் வந்திருக்காரு? மான்குட்டி பேர் வந்திருக்கிறார். வேற மான்குட்டி நம்மளுக்கு வந்திருக்காரா? நீங்க பாத்தீங்களா? ஏங்க குடிக்க வந்திருக்கிறாங்க. எங்க மாடிச்சு கூப்பிடுறாங்க. பள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் பள்ளிமானை இப்படியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டிருந்தோம். கடுகுமாமணி சொந்தக்காரன் தந்தையுடைய வந்தவரும் தாயுடைய வந்தவரும் வச்சிருக்கும் ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவருடைய நீலமணிவரன் அம்மானுக்கு 2 பெருமான்களை உருவாக்கி அந்த மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைவர் விரும்பும் உணமகழ்த்து பரிசா கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்தஎனக்கு சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்று விருப்பம். நானும் வந்து குட்டியை பார்த்தேன். குட்டிகளை பார்த்தது ஏமாற்றவில்லை. என்னை கடந்த மறைந்தவர்களை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே நுழைய முற்பட்டேன். ஒரு அண்ணா என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று இடத்துக்கு பொறுப்பான தலைவி என் தங்கை வழி இருக்கிறார் அப்படின்னு அண்ணன் சொன்னார். என்ன நடக்குது? இந்த ஆள் வந்திருக்கா நீங்க
வந்தவரை வாங்க நம்ம தானே முதல்ல கூப்பிடணும். என்னமோ இவங்க வீட்டுக்கு நம்ம விருந்தாளி இருக்க மாதிரி இவரா அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஏன் வந்தவங்க நான் வாங்க நீங்க கூப்பிடல, நீங்க இவரை அவசரப்படுறீங்க. எப்படி அவசரப்பட்டா தேடி வந்தது கிடைக்கும் முதல்ல? வந்த வேலையை பார்க்கணும். என்ன வந்த வேலையை பார்க்கறது? வாங்க எல்லா விஷயம் என்னடி இதை என்ன வந்து இந்த தெருல விட்டு போயிருக்கியா? அடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப நான் விருந்துக்கு வந்திருந்தா நீங்க அழைக்கணும். சரி வாங்க மாமா, வாங்க மாமாடா, வாங்க சித்தப்பா, வாங்கண்ணே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அழைக்கணும் எதிர்பார்க்கலாம். சரி நான் ஒரு மான்குட்டியை தேடி வந்திருக்கேன்னா நீங்க அழைக்கணும்னு எதிர்பார்த்திருக்கிறது. ஏங்க தேடி வந்ததுனால எங்க அண்ணன் கிட்ட கேட்டீங்க, தோழி கிட்ட கேட்டீங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு முதல்ல பொறுப்பா இருக்கிறது நான். ஒரு பொறுப்பா இருக்கவங்க கிட்ட, ஐயா அவர் வீட்டுல இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க உங்களோட உதவியை கேட்டீங்கன்னா அவர் உதவி செய்வார்னா அந்த நேரம் உதவி செய்ய முடியுமா முடியாத நாம முதல்ல சொல்லணும். நீங்க வரவேற்பு அளிக்கல, நான் வருத்தப்பட்டாதான் நீங்க வருத்தப்படணும். வருத்தப்படுறது இல்லையா? எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கல. நான் வந்திருக்கிறது உங்களுடைய வரவேற்பு. அப்ப இது என்ன அர்த்தம்னா வந்த இடத்துல வள்ளி வரவேற்பு கொடுக்கல, எனக்கு குறை சொல்லுங்கிறதுக்காக ஒதுக்கிறீங்க. சின்ன சிறுத்தைய பேசிக்கிறீங்களே, என்ன யார் சின்ன குடுக்குற மாதிரி இல்ல, வாங்க நானாவது ஏதாவது 2 குடுத்துட்டு போறேன் வாங்க. ஏன் நீங்க இப்படி அவர் தேர்தல் ஒண்ணு தாண்டி சொல்லியிருக்காரு, நீ 2 பிடிச்சு கொடுக்குறீங்க. எதையோ புடிச்சு கொடுக்கணும். அப்படிலாம் நம்ம எதையோ பிடிச்சு கொடுக்குறாங்க. என்ன கேட்போம், ரொம்ப கோவமா பேசுறாங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தேடி என்ன அவரை அப்ப அவர் தேடி பிடிக்க வேண்டியதில்ல, நீ தேடி பிடிச்சு கொடுத்தா அவர் கொண்டு போவாரு. மொத்தத்துல கதையை கெடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நடந்தல இந்த பிள்ளை சம்மந்தம் இல்லாம அது என்னவே கொண்டு வந்து அந்த பையன் என்னதான் பண்றான்னு தெரியல. நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அதுல விளையாட்டு பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்க. அதுக்குமே எந்த தவறு இல்லையே. நீங்க தான் வந்து இடம் தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நிறுத்த 2 பெருமாள். சரி, மூத்தோட அக்கா இளைய தங்கச்சி. அக்கா வீட்டுல இருக்கு. சரி, தங்கச்சி காட்டுல என்ன கூட ஏன் 2 பிள்ளை வீட்டுல இருக்க வேண்டியதானே? நல்ல அழகு, நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல உயரம், அழகான உடம்பு, நல்ல நிறம். அவன் தலையை எடுத்து அந்த காட்டிலையும் மேட்டிலையும் பழத்திலையும் படுகொலை இந்த பணியில வெயில்ல ஏன் கஷ்டப்படணும்? எவ்வளவு ஒரு இறக்க குணம் பத்திக்கலாம் உங்களுக்கு. அந்த மான்குட்டிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சொன்னா எப்படி புரியும்? மிருகங்களுக்கு வளர்க்கிற அன்பே புரியுமே. எல்லாத்துக்குமே ஒரு உடல் மொழின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வயிறு பத்தியா வயிறு வந்து பசிச்சுன்னா பசிக்கிற மாதிரி தெரியும். அது முதல் அறிகுறி வயிறு காட்டுறது. அதுக்கு அடுத்து என்ன ஏப்பம் வரும், பசி ஏப்பம். பசிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஏப்பம் வரும். அது சாம்பார் வாசம், அந்த ரச வாசம் வந்துச்சுன்னா அது செரிக்கலைன்னு அர்த்தம். செரிக்காத ஏப்பம். செரிச்சிருச்சுன்னா அந்த ஏப்பத்துல எந்த வாசமுமே வராது. அப்ப உடலுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். என்னுடைய மான்குட்டிக்கு எனக்கு ஒரு இடையில ஒரு மொழி இருக்கு. அதுல கண்ணாலேயே அப்ப மான்குட்டிக்கு புரியும் நீங்க பேசுறது. நீங்க வளர்த்த மான்குட்டியா? அது நீங்க வளர்த்த மான்குட்டியா தான் அதுக்கு புரியுங்க நீங்க பேசுறது. அக்கா மட்டும் அங்க இருக்கு, தங்கச்சி இப்படி காட்டுல இருக்கு, இப்படி இறக்கப்பட இருக்கீங்களே. ஏங்க ஆம்பளை இறக்கப்படக்கூடாது. முதல்ல காட்டிலேயே கிடந்த மானா இருந்துச்சுன்னா அந்த மொழியெல்லாம் தெரியாது. இது காட்டுல பிறந்து வீட்டுல வளர்ந்து மறுபடியும் காட்டுல வந்து இருக்குது. கடவுளே உடைத்தானே தஞ்சமிருந்து நம்பி வந்தேன் மானே, வழிமானே மான்வயிற்று பிறந்தமா.
மானே நீங்க மான் கன்று மான் கன்றா ஏங்க மான் குட்டி தானுங்க பசு கன்றுன்னு சொல்றாங்கல்ல, அது பசு கன்றுன்னு சொல்றதா அது மாதிரி மான் கன்றுன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க எப்படி சமீபத்துல அவங்களை பத்தி எப்படி மான் குட்டின்னு சொல்லதான் வழக்கம். ஆட்டுக்குட்டி, மேல் குட்டி, பூனை குட்டி என்று சொல்லதான் வழக்கம். வணக்கம் யானைய யானை குட்டி தான் சொல்றோம். அது மாதிரி மானை வந்து கன்றுன்னு சொல்லணுமா? அது எப்படி எப்படி கன்று ஓ மான் கன்று தென்னங்கன்று புளியங்கன்று குட்டியோ கன்றோ உங்க வேலை என்ன வேலை வந்து வந்த வேலை என்ன மான் குட்டி. மான் குட்டி பிடிக்கணும் பார்க்க வந்த இடத்துல இறக்கப்படலாமா யார் மேல இருக்கு? குட்டி மேலதான் மான் குட்டியை பிடிச்சிருக்கு நடக்க இறக்கமே. இறக்கப்படாது என்ன வேலை ஒரு மான் வாங்கி உழுகிறதே புல்ல வந்து இருக்குதான், புல்ல அரணங்க இருக்காதான் உழுகிறது. ஆனா புல்லற உழுகாதேன்னா வயிற்றுல இருக்கிற மாட்டு வயிற்றுல புல்லு அது சுத்தமாவே இல்லாத அளவுக்கு எல்லாம் சேர்த்து அது வயிற்றுல எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த மாட்டை கொண்டு வயல வச்சுக்காதீங்க. அப்படிதான் புல்லற உழுகாது. வெயிலில் நடக்காதே. வெயில்ல அப்படின்னா வெயில் தானே எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உடம்புக்கு. காலை அதிகாலை எழுந்து போக வேண்டிய வேலையை போயிட்டு மாலை சூரிய ஒளி எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது அதனால வெயில் நடக்காது. காலையில 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சு வெயில் நேரத்துல முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போற பழக்கம் இருக்க கூடாது. அப்ப எடுத்துக்கிற பொறுத்து இருக்கு. புள்ளார விழுகாது, இறக்கப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க. எதற்கு இறக்கப்படக்கூடாது, எதற்கு இறக்கப்படணும்னு இருக்கு. யதார்த்தமாவே சொல்றது ஆம்பளை இறக்கப்படக்கூடாதியா, ஆம்பளை இறக்கப்பட்டா கிடங்கு சொல்லுவாங்க. அது ஒரு உயிர் மேல இறக்கப்படுறீங்க. வந்தது வேட்டையாடுறதுக்கு உங்க மான் குட்டி சொல்லிட்டீங்க. பிடிக்க முடியலன்னா அடிச்சாதானே பிடிச்சு கொண்டு போக முடியும். ஏங்க உங்களுக்கு நிக்க மான் குட்டி அது ஓட பக்கம் ஓடிட்டே இருக்கீங்க. மான் குட்டியை சீதாதேவி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திட்ட கேட்டாங்க. சரி, அவங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு முறை? கணவன் மனைவி. அப்ப அந்த அம்மா மான் குட்டி எதற்காக கேட்டாங்க? அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, பொன்னிறமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இதுவரையும் அந்த அம்மா அவர்கிட்ட ஆசைப்பட்டு எதையும் கேட்டதில்ல. தன் மனைவி கேட்கும்போது கொண்டாந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் போனாரு. தவறுக்கு மேல தவறு. என்ன தவறு? அந்த காணகத்துல ரொம்ப வெயிலா இருக்கும், கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். நீ வேண்டாமா இங்க அரண்மனைன்னு சொல்றாரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. யாரு சொல்றாரு? கொண்டாடி தானேங்கிற உரிமையில ஒரு கணவன் சொல்லும் பொழுது அந்த கணவனுடைய பேச்ச ஒரு மனைவி கேட்கறதா இல்லையா? கேட்கணும். நீ திருவிடும் சுடுமோ பெருங்காடு, உங்களை புரிஞ்சிருக்கிறதாங்க எனக்கு பெரிய வெப்பம், அதுதான் ரொம்ப சூடு, அந்த காடு எனக்கு அவ்வளவு சூடா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை சொல்லி நம்ம புறப்பட்டாங்க. முதல் தவிர அங்க புரிஞ்ச கேட்காம அந்த மங்கள ஏங்க ராமன் இருக்கு விடமே சீதைக்கு அயோத்தி தானே. என் புருஷனே கஷ்டப்படும் போது நானும் கஷ்டப்படுறேன் போனதம்மா. மான் என்றால் இது மாயமான்னு ராமனுக்கு தெரிஞ்சாலும் தெரியல. அதனுடைய நிறத்தை பார்த்தா உண்மையமா மாட்டிருக்காரு. இப்ப மாட்டிருக்காரு. ஆனா இது உண்மையமா இருக்கு. இது உண்மையான மான் போல் தெரியவில்லை. இந்த மான் வேண்டாம், வேறு மான் பிடித்து தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கேட்டாங்களா? கேட்கல. அன்னைக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது அதற்கு அடுத்து மான தேடி ஒரு போயிடாரு. அங்க மாரிசன் தான் ஒரு மாதிரி ஓடுறான். அப்ப ராமன் அடிக்கிறாரு. பிடிக்க போனவரா அடிக்க போனவரா? பிடிக்கதான் போனாரு. அந்த அம்மா வளர்க்க கேட்டாங்க, குழம்பு வைக்கவா? வளர்க்கத்தான் கேட்டாங்க. அப்ப வளர்க்கமான அடிக்கலாமா? வளர்க்கணும்னு சொன்னா உயிரோட தான் கொண்டு வரணும். அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அப்ப அடிச்சது ஒரு தவறு. அடிக்கும் போது நம்ம எப்படி கத்துறான்? ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா எப்படி சத்தம் போடுவாரு? சீதாவையும் லட்சுமணாவையும் சீதா லட்சுமணா அப்படின்னு அவர் கத்துற மாதிரி அவர் குரல்ல கத்துறோம்னா இந்த அம்மா சொல்றாங்க, உங்க அண்ணனுக்கு ஆபத்து போய் பாருங்க. அப்ப லட்சுமணன் சொல்றான், அண்ணனால் குரலுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்த ஒழிய அண்ணனுக்கு யாரும் ஆபத்து ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா கேட்கிறாங்க, ஒரு அண்ணன் இறந்த முன்னாடி என்னை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ? 3வது ஒரு அண்ணிட்ட அன்னை மனைவிங்கிறது தாய்க்கு சமம். ஆமா, அன்னை முட்டாட்டிங்கிறது தாய்க்கு சமம் தான். அரை தாய், இளையதாயார் போல். ஆமா. அப்ப அந்த வார்த்தை கேட்டது ஒரு தவறு. சரி, அதுக்கப்புறம் அந்த போட்டோ போட்டுட்டு போறேன்னு சொல்லி போட்டோ போட்டுட்டு போறேன். யார் லட்சுமணன் தாண்டி வந்தாங்க. அப்ப ராவணேஸ்வரன் பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் சாப்பாடு கேட்கிறான். நம்ம போட்டோ தாண்டி போய் சாப்பாடு போறாங்க. அது ஒரு தவறு. சரி, எத்தனை தவறு? இதுலயே 6 தவறுக்கு நெருங்கி வந்துருச்சு. இப்ப ஊரை குற்றம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பிடிக்க போன மான் குட்டியை அடிச்சதுனாலதான் அந்த விலை. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் அடிக்க கூடாது. நீங்க அடிக்கிறாங்க. ஆமா ஆமா.
அப்ப அது போல உங்க மனைவி கேட்டது நீங்க குடிக்க வந்தீங்களா குட்டிய மின்னறையில் வந்து மின்மை கோடு போட்டு நிற்க சொன்னான் தீரை நிற்கவில்லையே தீரை எங்கு நின்றிருந்தால் ராமகரை இல்லையே கோடு போட்டு நிற்க சொன்னான் தீரை நிற்கவில்லையே தீரை எங்கு நின்றிருந்தால் ராமகரை இல்லையே ஒற்றை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமணி நல்லதை ஒத்தி கொண்டு போகும்போது போக வேண்டும் நல்லதை எவ்வளவு ஆர்வம் இருக்கு. அப்ப ராமர் மான தேடி போனாரு, போன இடத்துல மாரீசன் அடிச்சாரு. ஒருவேளை சீதை அந்த கோட்டை தாண்டி போகாம இருந்தா ராமனுடைய திறமை தெரிஞ்சிருக்காரு. தன் கணவனுக்கு ஒரு பெருமை வேணும் என்ன அந்த அம்மா மனசுல இருந்ததுனால பிச்சைன்னு கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த அம்மா பிச்சை போட போனாங்க. ராமனுக்கு திறமை தெரிஞ்சுக்கானா ராமனுக்கு என்ன திறமை இருந்தாலும் தன் மனைவிக்காக பாலமெல்லாம் கட்டி அது மேல ஏறி போய் மனைவி இலங்கையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாருல்ல. தாடகைன்னு ஒரு அரைக்கி இருக்கா? அரைக்காம பெண்ணு. ஆமா, முதலாக ராமர் தன்னுடைய வில்லையை அம்பையும் பயன்படுத்தி தாடகைங்கிற ஒரு பெண்ணை கொள்றார். ஒரு பொம்பளை பிள்ளையா தெரியுமா? அவதான் அடக்கி ஆயிடுச்சு. யாராவது பெண்ணு இல்லையா? எங்க பெண்ணாவே இருந்தாலும் பெண்ணா இருக்கணும். அது ஒரு தவறு. பெண்ணை கொள்றதுங்க, பெண்ணை கொள்றதுங்க தவிர பெண்மையா இருக்கணும். திருத்தலாம். எப்படி திருத்த முடியும்? எதுக்கு எடுத்தாலும் கொள்றாங்க தீர்வா? அப்படி கிடையாதுங்க. ஏங்க சொல் புத்தி இருக்கணும், சொந்த புத்தியா இருக்கணும். அவருக்கு பூராமே தண்டனை கொள்வதான நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. தாங்க முடியாத தவறு கொள்ள வேண்டியது. முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, தண்டனை அதிகமாக இருந்தா தவறுகள் இருக்காதுன்னு சொல்ற மாதிரி அதுதான் தவறு இல்லைங்க. அவங்க அம்மா அடுத்தது தவறு இல்ல. தாடகையே கொள்றாரு. தாடகைக்கு ராமனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இவர் அடியால் போல போய் கொள்றாரு. அதானே? அப்படியே பண்ணாரு. இந்த அம்மா வழிமறிச்சாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தாடகைக்கும் எதுவும் பகை இல்ல. ஏற்கனவே பகை இல்ல. பகை இல்லாத ஒருத்தர் கொண்டது இருக்குது என்ன அடியால் தானே? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நீங்க வர நேரத்தில் நான் பிரச்சனை பண்ணா ஐந்து வரும். அடுத்து வாலிக்கு ராமனுக்கு சண்டை. வாலிக்கும் ராமனுக்கு சண்டை வர்றதுக்கு ஏதாவது பகையா? பகை இல்ல. பகையே இல்ல. அப்ப அப்படி கூட நேரடியா நின்று கொண்டிருந்தால் தவறு இல்ல. மறைந்திருந்து கொள்றாரு. அப்ப மறைந்திருந்து மானமிகு வாலியை கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, நீங்க சொன்னீங்க பெருமையான ஒன்று இல்லை. மறைந்திருந்து மானமிகு, மாண்புமிகுங்கிற வார்த்தை அதை விட உயர்வான வார்த்தை மானமிகு. அது ரொம்ப சிரமம். மானமிகுங்கிற பேர் மறைந்திருந்து மானமிகு வாலியை தாக்கிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோழைதானே. மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே. செத்தாலும் யாருக்கு வெற்றி? ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகிதானே. ஏன்னா அண்ணன் வாங்கி கொடுத்த, அண்ணன் விட்டுட்டு போன அந்த பட்டத்தை அடைஞ்ச சுக்ரீவன் அவனுக்கு துரோகிங்கிற பட்டம். வாலிக்கு மானமிகுங்கிற பட்டம், ராமனுக்கு கோழைங்கிற பட்டம். இப்ப இதுல ராமனை வந்து போர்னு வந்தா மறைஞ்சு அடிக்க கூடாது. நிராயுதபடியா நிக்கிறவன எந்த ஆயுதமே கையில இல்ல. ஆயுதம் ஏங்க கொண்டு போறாரு, போகும்போது போருக்கு போகும்போது கொண்டு போறாரு. போர் நடந்துகிட்டு இருக்கு, அவர் கையில ஆயுதம் இல்லைன்னா அவரோட போர் தொடுவாங்க. போர் சண்டையில கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஏங்க தமிழர்கள் தானே தெரியும். என்ன அதான் தப்பு. படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தார். கொண்ட கடமையில் தூங்கியவன் போர்க்களத்துல நிராயுதபடியா ஏன் நிக்கணும்ங்கிறேன். சண்டை போடும்போது ஆயுதம் தவறி நிராயுதபடிதான் நிற்பான். நம்ம பேருக்கு எது ஆயுதம்? பேச்சுதான், சொல்லுதான். ஆமா. அப்ப நான் நிராயுதபாடினா என்ற படிப்பு இல்ல, என்ற உள்ள சரக்கு இல்ல, பேச்சு இல்ல. அப்ப நான் எதுக்கு வரணுங்க? அப்படி இருந்தா வரக்கூடாது. அது நியாயமான செய்ய. பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை தடுமாறி இருக்குது. நிராயுதபாடியா யாருன்னா யாரு கொண்டு? எங்க மகாபாரதம் நடக்கலையா? யாரு கொண்டு? என்னங்க இப்படி கேட்கறீங்க? அபிமன்யு நிராயுதபாடியா தான் இருந்தாரு. நிக்கும் போது தானே கொண்டாங்க. அப்ப பாவம் கிடையாது. அப்ப அவர் கத்திய விட்டது தவறு இல்ல. சண்டையில தானே தப்பாய் போட்டாரு. ஏத்தாப்புல சண்டைக்கு வர்றாரு. அவர் அடிக்கிற அடியில என் அம்பு உடைஞ்சிருது. நல்ல வீரன்னா இன்னொரு அம்பை தூக்கி போட்டு 2 பேரும் சண்டை போடணும். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தாய் போலமா. வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தாய் போலமா.
மாதிரி பிடிக்க வந்தவரா தெரியல. மான்குட்டி இங்கதான் இருக்கு, இருக்கிற மான்குட்டியை பிடிக்கலன்னு வந்திருக்கீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மான்குட்டி இப்ப நான் பாக்கலாம். எல்லாத்தையும் குற்றம் குற்றம் சொல்லி இருக்காங்க. பார்க்கலன்னா எங்க இடத்துல இல்லைன்னு அர்த்தம். பொம்பளை இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்க தேடி மான்குட்டி கேட்டு வாய்ப்பு இங்க எப்படி தேடி விட பார்க்கவில்லைங்கிறதுல இல்லைங்கிற வார்த்தை வரதான் செய்யுது. வரவில்லைங்கிற வார்த்தை இல்லைங்கிற வார்த்தை. நான் பார்க்கவில்லைன்னு சொன்னேன், சுத்தமா இங்க இல்லைன்னு சொல்ல. பார்க்கவில்லை இல்லைங்கிறது பார்க்கவில்லைங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. சரி அப்போ செய்வோம். என்ன செய்வோம்? 2 பேரும் உள்ள போவோம். எதுக்கு? ஆமா, கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயினாக. அதனால தீர விசாரிச்சாச்சு. இதற்கடுத்து கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது ஒண்ணு இருக்காங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க வந்து நான் சொல்றத நம்பல. நான் சொல்றது நம்பலைன்னா எங்க அப்பா நம்பிராஜனை வர வச்சு ஐயா நான் அப்படி கேட்டு வந்திருக்கேன் உங்க மகன் இல்லைங்கிறாங்கன்னு எங்க அப்பா கிட்ட தான் பஞ்சாயத்து போகணும். நம்பிராஜன் யார் வர வைக்கிறது? எங்க அப்பா நாங்க தான் கூட்டிட்டு வரணும். இல்லையா உங்களுக்கு தான் புத்தி தேவைங்கிறீங்க. நீங்க போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. நம்பிராஜன் கதையெல்லாம் முடிச்சு விட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க? ஏன்னா அவர் கதையை முடிச்சுடுறது யாருக்கு சொல்றது? அப்பா எல்லாமே பிள்ளைங்க இருக்கேன். இதெல்லாம் சேர்ந்துதான் முடிச்சு விட்டீங்க. அவர் எங்க போனாங்கன்னே தெரியாம பண்ணிட்டீங்க. நான் சொல்றது வள்ளிகளை தான் சொல்றேன். வள்ளிகளை எப்படி சொல்றீங்க அப்படி? ஆமா, நான் இப்பவும் எங்க அப்பா வரணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறவங்களா தான் நீங்க கூட்டு வந்திருக்கு. வள்ளியை முடிச்சு விட, வள்ளியை முடிச்சு விட. இப்ப அமைப்பாளர்கள் முடிச்சு விட்டாரு. ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல இவர் வந்து இவர் கட்டியால குத்துறாங்க அப்படின்னு கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா? ஆமா, சாட்சி தான் சொல்ல முடியாது. ஆமா. ஆனா நம்ம அந்த இயல்பா பேசும்போது கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் சரியாயிருமா? கண்ணால் காண்பது மட்டும்தான் செல்லுபடியாகும் நீதிமன்றத்துல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இடத்தை போது பார்ப்போம். என் மேல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை நீங்க சொல்றீங்களே, எப்பொழுதும் என்னுடைய கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ மதிப்பளிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய இடத்துக்கு நான் மதிப்பளிக்க முடியும், ஒத்துக்க முடியும். சரி, இப்ப நீங்க முதல்ல எங்க நம்பணும்? நம்பி கூட்டு போய் வாங்க, நீங்க 1 வாரம் கூட இருந்து நல்லா தேடி பாருங்க. 1 வாரத்துக்கு அப்ப தேடி பார்த்தாலும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. 1 வாரம் இல்ல, 1 மாசம் இல்ல, 1 வருஷமா தேர்ந்தாலும் நீங்க இங்க இல்லையே ஏமாந்து ஒரு எம்பி. ஏன் அபத்தோடமா பேசுறீங்க? உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இருக்கிற பொருளா இருந்துச்சுன்னா இருக்குன்னு நானே கொண்டு போய் உங்களை பிடிக்க சொல்லிடுவேன். பார்த்தாலும் நான் பலருடைய பார்த்திருக்கேன். நேற்றுகளை இந்த முடிவோர், நேற்றுகளை இந்த விட்டிப்போர், நான் நேற்று வேற பார்த்ததில்லை. இது இந்த குட்டி ரொம்ப நல்ல குட்டி. உனக்கு வந்த கையிலே கட்டணுமா 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 சந்தேகப்படுற ஆம்பளைல கண்டாலே முதல்ல எனக்கு பிடிக்காது. நீங்க எப்ப சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டீங்களோ உங்க நடத்தையில சந்தேகப்படுறேன்னு சொன்னாதான் சம்மந்தமா பேசணும் சொல்றாரு. ஏன் என்னோட நடத்தைய பத்தி எங்க அப்பா பேசுறேன், எங்க அம்மா பேசுறாங்க, நீங்க எப்படி பேசுவீங்க? என்ன மாலையெல்லாம் வந்துருக்கு. பள்ளி மாணவன் ஆசிரியர் சந்தேகம் கேட்கிறாரு. ஐயா, சந்தேகம் இருக்கிற மாணவன் தான் எதிர்காலத்துல சிறந்த மாணவனா, சிறந்த கண்டிப்பா நல்ல இடத்துக்கு வருவான். பேசும்போது கேட்கணும். அதுக்காண்டி எந்த நேரமும் சந்தேகம் சந்தேகம் கேட்டுக்கிட்டே சரி வராது. அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மேடல நிக்கும் போதே சந்தேகம் கேட்டுறாங்க. ஆமா ஆமா,
அப்படி சில பேர் இருக்காங்க. ஆமா. இப்ப நான் உன்கிட்ட கேட்கறது என்னன்னா, என்ன கேக்குறீங்க? மான் வயிற்றில் ஒரு முனிவர் பிறந்தார், கலைக்கோட்டு மகரிஷி. சரி. ருசிய சொல்லுங்க முனிவர்னு சமஸ்கிருதத்துல ஒரு பேராம். சரி. கலைக்கோட்டு மகரிஷி தமிழ்ல. மான் வயிற்றில் ஒரு ஆண்மகன் பிறந்திருக்காரு. மான் வயிற்றில் ஒரு மான் குட்டியை தானே பிறந்தோம். குட்டியா பிறந்தோம். ஆனா மான் வயிற்றில் ஒரு மனிதன் பிறக்கிறான்னா அங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு? என்னங்க மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இறைவன் சக்தி. இது பொதுப்படையா அடிச்சு விடுறது இறைவன் சக்தின்னு சொல்றது. அதான் உண்மை. இப்ப நீங்க எப்படி சொன்னீங்க? அறிவியல் ரீதியா அங்க என்ன மாற்றம் நடந்திருக்கணும்னு கேட்கிறேன். மாற்றம் அறிவியல் ரீதியா போகணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, எதுவுமே இல்ல. மானுக்கு பிறந்திருக்கான்னு சொல்றீங்கல்ல, மாட்டுக்கு பிறந்திருக்கா, குதிரைக்கு பிறந்திருக்கான்னு சொல்றோம்ல, அப்பெல்லாம் அப்ப புராண காலங்கள்ல அப்படி நடந்திருக்கு, நியாய தர்மம் இருந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. ஒட்டுமாங்கன்னு ஒட்டு கொய்யான்னு சொல்றாங்க. தம்பி தம்பி அது மாதிரி தம்பி அமைதியா இருப்பா. ஒரு ஒட்டு நடந்திருக்கு. அப்படின்னா விட்டு நடந்துருக்கீங்க. ஆமா, மான் குட்டியை போடாம மனித குட்டியை போடுதுன்னா ஏங்க அப்படி கிடையாதுங்க. அப்ப உள்ளவங்களும் மானா இருந்து மாறி வாழ்ந்திருக்காங்க. இப்ப முனிவர்களும் முனிப்பத்திரியும் சேர்ந்து மானா மாறி கல்வியில இருந்தாங்கன்னு சொல்லலையா? அப்ப அது போல குட்டி பிறந்திருக்காதா? அந்தசம் முக்கிசம் சராய்சும் வாய்சும் சொல்லி பாய்சமா வாயாசம் பாசிசம் நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அந்தசம் முக்கிசம் சராய்சும் வாய்சும் 4 வகையான பிறப்பு. கற்பை மூலமா உற்பத்தி ஆகுது, விதை மூலமா உற்பத்தி ஆகுது, முட்டை மூலமா உற்பத்தி ஆகுது, வியர்வை மூலமா உற்பத்தி ஆகுது. 4 வகையில இருக்கு. சரி. இப்ப இந்த கற்பப்பையில உற்பத்தி ஆகுது பூரா அந்த மனிதர்கள் விலங்குகள் இதெல்லாம் கற்பப்பையில கற்பப்பைவால உருவாகிறது பூராமே 2 சேரணும். சுத்தமும் சுரணிதம் வழியே இல்ல. கற்பையில உற்பத்தி ஆகுது குழந்தை ஒருமடமாது ஒருமடமாகி அங்க பாத்தீங்க ஒரு மடமாதுல நீ பண்ண மடமாதுன்னா நான் தான். அது ஏன் மடமாதுன்னு சொல்லிருக்காங்க? மடம் அச்ச மடம் நானும் பயிர் இருக்கு இல்லையா, அந்த மடம். சரி. மடம்னா நீங்க இப்ப கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, அது மடத்திருக்கி அந்த இதுல மடம்னா தெரியாது போல இருக்கு. பெண்மை கிடையாது. ஆமா. இப்ப மடத்தலைவர்னா அது நீங்களே சொல்லுங்க. ஒரு மடமாது ஒருவேளை பெரிய மடம் கட்டியிருப்பாரு, அதனால அந்த மடத்துக்கு தலைவராக ஒரு மடமாது ஒரு மடமாகி இன்ப சுதந்திரம் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு வாதி சிறுவனி மாது வண்டியில் வந்து புகுந்து திரண்டு பரமவரம்பு கபடமதென்று பார்வை மெய்வாய் செவி கைகால் என்ற உருவமாகி உயிரோடர் மாதம் 9 ஒன்று நிறைந்த விடத்தை யுதரமா என்று உயிர் விழுந்து யோகம் மரமும் நாடு மறைந்து ஒரு குழந்தை கிடக்கணும். ஆமா. இங்க இறைவன் சுத்தமா முடிக்கிறதா சொல்லலாம். இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வைக்கிறோம் குழந்தை பிறக்கும் சொல்லி, அதுக்காக அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் எது சம்பந்தம் வேணும்? இல்லங்க, ஒரு சில பேர் கேட்கிறாங்க. விரிவாக்கமா சொல்லணும்னா சிவனும் மகாவிஷ்ணு சேர்ந்ததாலுமே ஐயப்பன் பிறந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, மான் குட்டிக்கு அடையாளம் தெரியுமா? என்ன அப்படி அடையாளம் சொல்லுங்க பாப்பா. இந்த வரல பாட சொல்லிக்கிறேன்.
சாதகம் தெரியாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் சொல்லிடுவேன். அண்ணன் வெளியே அவளை கூப்பிடுவேன். நான் வரல சார். அண்ணே புருஷன் பொண்டாட்டினா அதெல்லாம் யார் புருஷன் யார் பொண்டாட்டி? நீ புருஷன் நான் பொண்டாட்டி. அப்புறம் என்ன? யாருக்கு யார் புருஷன் கேட்டா என்ன கேள்வி? ஒரு நச்சந்திரிகை அப்ப என்ன போங்க. அன்னைக்கு நாங்க பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணாம இருந்தா உலகம் தப்பா கல்யாணம் பண்ணாம ஒழுங்கா இருக்கலாம். எப்படி அது மக்கள் கவலைப்படுறாங்க. சொல்றாரு செஞ்சாங்க சுத்தமுடன்
தாரும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவே பாவாடை தாவணவே பார்த்து வருவோமா. அந்த பாடிக்கு இந்த லேடி செட் ஆகுமா? ஆமா அதே செட் பண்ணிக்க முடியாதா? தேவையில்லை. அதே சரவண பவ எனும் நாமமே உணவளிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக வேண்டுமனாக வந்து மான் குட்டி வந்திருக்கிறது வழக்கு தொடுத்தது யாருக்கு தெரியுமா? அப்படி வராமல் இப்படி வந்திருந்தீர்களானால் ஏதாவது வாயிலிருந்து பேசியிருப்பேனா முருகா? தவறாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். வந்தது யாருக்கு தெரியுமா? திடீரென்று மாறுவாடியாக மாறிவிடுகிறீர்கள். வர வேண்டுமே. தங்களுக்கு ஏற்கனவே மனைவி இருக்கின்றார்கள். தங்களை மனதுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவியானே சமேத சுப்பிரமணியர் என்று இரண்டாவதாக இருந்தாலும் எனக்கு முதலிட வேண்டும் முருகா. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் அழைப்பாங்க. மேலவாதிய முழக்கட்டு
இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் ஒளிவழி அமைப்பு சின்ராஸ் ஒளிபரிப்பு உரிமையாளருக்கும் அதில் வழிவழியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிடியும் வரை எங்களது நாடகத்தினை வீடியோ கருத்து கொண்டிருக்கின்ற கலைவேந்தர் கவிராஜ் யூடியூப் சேனல் அன்புலங்களுக்கும் இது நம்ம ஒரு இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய கவிராஜ் அன்பூர்பா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.